இருக்க வீடே இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கி வந்து 10,000 ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். நைட்டில் போய் தூங்குறதுக்கு நிம்மதியான ஒரு சூப்பர் பெட்ரூமு. நினச்ச நேரத்தில் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். இந்த வாழ்க்கை எல்லாமே அமைஞ்சது 2 தான் சார். ஒன்று சிஎஸ்கே, ஒன்று தோனி சார். என் லைஃபையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சச்சின் சாருக்கு ஒரு ட்ராஃபி தூக்க போகும்போது நம்ம சச்சின் சாருக்கு ட்ராஃபி கிடச்சிச்சே, அதுக்கு காரணம் இந்த மனுஷன் தானே அன்றைக்கி மாறினேன் சார் தோனி ஃபேனா. எனக்கு நல்ல எம்டி இருக்கார். அந்த மனுஷன் கடவுள் மாதிரி. மாதமான எனக்கு சேலரி கொடுத்துறாரு. அந்த சேலரி திரும்பி வீட்டில் கொடுத்துட்றேன். நீங்கள் மேட்ச்சுக்கு போனாலும் கொடுத்துறாரு. நீங்கள் வேலை பார்க்கலனாலும் கொடுக்குறாரு எனக்கு சேலரி. அதை போய் வீட்டில் கொடுத்துட்றேன். லாஸ்ட் 3 இயர்ஸாகவே ₹1 கூட என்னுடைய காசு தான். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லேருந்தோ இல்லை லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து நான் எதுவுமே எனக்கு கிடைக்கல. அங்கே வந்து அது தெரியல சார். அதுக்கான ரீசன் தெரியல எனக்கு. நீங்கள் அதை கேட்கலையா? இல்லை, நான் கேட்கல சார். தோனிக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? மேக்ஸிமமாக என்ன செய்வீங்க? சரி, என் உயிரை தவிர என்ன வேணாலும் செய்வேன் சார். ஏன் சொல்லுங்கள்? என் உயிர் வாழ்கிறதே அவருக்காக தான். நிறைய பேர் கேட்கலாம், ஆனால் அவங்க அப்பா அம்மா கூட தோனி ரொம்ப முக்கியமான. வந்து பாருங்கள் என் லைஃப்பில் நான் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிடுறேன். சிஎஸ்கேக்கு சம்மந்தப்பட்டவங்களே வந்து இவனும் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், ஏன் எனக்கு இதெல்லாம் இவனுக்கு தராங்க. ஒரு பிராண்டை வந்து அவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் என்ன ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் ஒரு விஷயம் பண்ண போகும்போது டைரெக்டாக அந்த பிராண்டுக்கிட்ட போய் நீங்கள் ஏன் இந்த சான்ஸ் அவனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் காதில் வந்து உடனே அவனுக்கு வந்துடுது. ஏன்னா அந்த பிராண்டை என்கிட்ட சொல்லிடுறாங்க. லைஃப் ரொம்ப டஃப்பு சார். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சார். என்னென்னா நான் பேசும்போது அந்த ஃபீலிங்லாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்தேன். நீ நல்லா இருக்கேன், ஆனால் நல்லா இருக்கும் போது இன்னுமே என்னை கஷ்டப்படுத்துறீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே ஐபிஎல்ல பரபரப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த சமயத்தில் இவரோட பேசாமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா சிஎஸ்கேவோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். அது மட்டும் இல்லாமல் தோனியோட வெறியன்னே சொன்னவரை ஃபஸ்ட்டு அவரை வெல்கம் பண்ணிடலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சரவணன் என்று எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படுற சரவணன் தான் நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப டிலே பண்ணிட்டேன் உங்கள் இன்டர்வியூவில். பரவாயில்ல சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்போ ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க நீங்கள்? ஆக்சுவலாக அது எதுவுமே பிளான்டே கிடையாது சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லோக்கல் பாய். சென்னையிலே பிறந்து சென்னை மண்ணிலே வளர்ந்தவன். சென்னை தாண்டி எங்கேயுமே போகாதவன் நான். பட் ஆனால் இப்போ போகாத இடமே அது தலை ஃபார் ரீசன். நான் ஒன்றுமே பண்ண முடியல. அவருக்கு பண்ண ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. தோனி சார் மனசில் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, வந்த புதுசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த 184 ரன்ஸு, ஒரு லாங் ஹேர் வச்சுக்கின்னு செஞ்சுரி வச்சோடனே கன்று வச்சு ஷூட் பண்ணுறது, ஒரு புதுமையான ஒரு ஸ்டைல் இருந்தது. எல்லாருமே ஈர்த்தார் அவர். சரி, ஓகே, நம்ம ரொம்ப பிடிச்சிச்சு அந்த மனுஷன். என்ன அதுக்கப்புறமா ஒரு கேப்டன்ஷிப் தராங்க. 2007 போய் ஒரு T20ன்னு ஒரு டோர்னமெண்ட் புதுசாக ஆரம்பித்து ஃபஸ்ட்டு எடிஷன்லேயே ஒரு ட்ராஃபி எடுக்க போகும்போது பாசம் அதிகமாகிடுச்சுல அவர் மேலே. சூப்பர்ப்பா இப்படி பண்ணிட்டாரு என்னும்போது அவ்வளோதான். அந்த ஒரு நார்மலாக தான் இருந்தது. 2008 வந்து ஐபிஎல் இந்தியன் பிரீமியம் லீக்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். என்னன்னு யாருக்குமே தெரியாது. என்ன எப்படி இருக்க போகுது, என்ன மேட்ச்ன்னு தெரியலையே, ஒன்றுமே நம்மளுக்கு புரியலையே போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா பேப்பர்லலாம் ஒரு ஹெட் நியூஸே, அதிக விலைக்கு போனார் தோனின்னு. அந்த ஃபஸ்ட்டு சீசன்லேயே அதிக விலைக்கு போன அதுக்கு காரணம் வந்து அந்த 2007 வேர்ல்ட் கப் அந்த வின் பண்ண ரீசனுக்காக தாக்கம். இதில் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. நான் அப்புறமா நான் சொல்கிறேன். நான் இப்போ வந்து தோனின்னு ஒருத்தர் வராரு. நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம் அந்த மேட்ச் சென்னையில். வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து மைக் முன்னாடி வந்து சிஎஸ்கே பற்றியும் தோனி அண்ணனை பற்றியும் நல்லதும் பேசுகிறாங்க, கெட்டதும் பேசுகிறாங்க. 150 ரூபா சார் டிக்கெட். அப்போது அதெல்லாம் வாங்கி மேட்ச் பார்த்துருக்கேன். வலை இருக்கும். அப்போ இருந்த சேப்பாக்கமே வேறு. அது அப்போ இருந்த அந்த ஓல்டு சேப்பாக்கு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அது வந்து ஆக்சுவலாக செகண்ட் எடிஷன் நினைக்கிறேன். அந்த சேப்பாக்கு இருந்தது. ஃபஸ்ட் எடிஷன் தான் செகண்ட் எடிஷன் கட்டினாங்க. இப்போ இருக்குது வந்து ஃபைனல். ஒரு ஆக்சுவலி இதுவே 4th எடிஷன் கேஎம்கே லோயர் இப்பெல்லாம் வந்தது. அப்போ அந்த 150ல் அந்த மேட்ச் பார்க்க போகும்போது நம்ப மாட்டீங்க, அப்போலாம் சீசன் டிக்கெட் இருந்தது. ஒரு டிக்கெட் வாங்கிட்டோம்னா நம்ம 8 மேட்சுமே பார்க்கலாம். கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கி மேட்ச்லாம் பார்த்துருக்கோம். டிக்கெட் கவுண்டர் தான் கொடுப்பாங்க. இப்போலாம் எல்லாமே மாறிடுச்சு. அப்போ போகும்போது இந்த 2008 மேட்ச் பார்க்குறோம். டப்புன்னு 6 போகுது, 4 போகுது. ஒரு 6 அடிச்சாலே ரொம்ப எப்பயாவது தான் ஏதாவது பால் தான் 6 போகும். இது கேமே வந்து புதுசாக இருக்க போகும்போது கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அப்போனா ஆசை வந்துன்னா தோனி என்ன சென்னைக்கே வராரு,
நம்ம எப்படியாவது மீட் பண்ணி ஒரு ஆட்டோகிராஃபாக வாங்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி பெரிய ஆசைகள் எதுவுமே இல்லை. 2010 இங்கே வந்தது, 2010 மறக்கவே முடியாது. என்டையர் சூப்பர் சீசன் நம்மளுக்கு அது. கரெக்ட். நிறைய லெசன்கள் கற்றுக் கொடுத்தது, ஒரு ட்ராஃபி எடுத்தது, சிஎஸ்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா ஃபஸ்ட்டு மூணு வருஷத்துலேயே சிஎஸ்கே ஒரு மேட்ச் ஃபைனல் விளையாடிச்சு, ஒரு இதில் செமிஃபைனலில் போயிடுச்சு, இன்னொன்று கப் அடிச்சிச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ தான் தோனி அண்ணன் மேலே ஏச்சா இப்படியோ இந்த மனுஷன் இப்படி இருக்காருன்னும் போது நானும் ஃபேனாக மாறல. மனுஷன் எனக்கு பிடிக்குது, அவ்வளோதான். 2010 ஐபிஎல் முடிஞ்சவொடனே எனக்கு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் சார். மேபி நான் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் தான் நான் வாழ்கிறேன் இன்றைக்குமே. என்னோடய லைஃபே ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் தான். அந்த ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆச்சு, என்னால் 2011 2012 ஐபிஎல்லும் நான் சென்னையில் என்னால் பார்க்க முடியல. ஒரு மேட்ச் கூட என்னால் போக முடியல. ஏன் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் தோனியை வந்து கொண்டாடுறீங்க, 2011 கப்பு அவரை வச்சு ஏன் நீங்கள் கொண்டாடுறீங்கன்னாங்க. அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. நான் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். இல்லை, அன்றைக்கி அவர் இறங்கின ரோல் வந்து கரெக்டு கிடையாது. நம்பர் 4 இறங்கினார், ஓகேங்களா. இன்கேஸ் அன்னைக்கு நம்ம ட்ராஃபியை மிஸ் பண்ணியிருந்தோம்னா யாரை ப்ளேம் பண்ணியிருப்போம்? கண்டிப்பாக தோனி தான். அவருடைய சகாப்தமே முடிஞ்சிருக்குமா? தோனியோட சகாப்தமே பரவாயில்லடா, என் நாட்டுக்காக நான் இறங்குறேன், வின் பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு தில்லாக இறங்குனாரா, அப்போனே நம்ம கொண்டாடக்கூடாது அவரை. ஓகே, தோக்கும் போது நம்ம கொண்டாடுவோம், மைண்டில் வரப்போகும் போது ஜெயிச்ச பேர் நம்ம மனுஷனை கொண்டாடலாங்க. அதனால தான் தோனி என்னை வந்து அன்றைக்கி ரொம்ப நான் அப்படியே ஒரு தோனி ஃபேனாக நான் மாறினேன். ஒரு சச்சின் சாருக்கு ஒரு ட்ராஃபி தூக்க போகும்போது, நம்ம சச்சின் சாருக்கு ட்ராஃபி கிடச்சிச்சே, அதுக்கு காரணம் இந்த மனுஷன் தானே அன்றைக்கி மாறினேன் சார் தோனி ஃபேனாக. அப்போ 2013 வந்து மேட்ச் பார்க்க வரேன், 2 வருஷம் ஐபிஎல் பார்க்கலன்னு. ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசுகிறேன், அதுக்காக ஃபண்டு சேர்த்து வைக்கிறேன். அன்றைக்கி ஆரம்பித்தேன் சார். ஃபண்டுனா எவ்வளோ சேர்த்து வச்சிங்க? ஃபண்டு வந்து அப்போ நான் வேலைக்கு போவேன், சேர்த்து வைப்பேன் சார். கிட்டத்தட்ட நான் என்டையர் அந்த சீசன் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஹோம் மேட்சஸ் வந்து 2700 டிக்கெட்டு. அப்போது 2700 ஒரு 2013 2700 கிளப் டிக்கெட். அது சிஎஸ்கேக்கு ஃப்ளான் கிளப்னு ஒன்று தனியாக அப்போ ஆரம்பித்தாங்க, கிங்ஸ் கிளப் ஒன்று, அதோட டிக்கெட். அது 3 டிக்கெட் வாங்குவேன் எப்போவுமே நான். அது ஒரு 5000. என்டையர் அந்த 7 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40K கிட்ட ஒரு செலவாயிரம். அப்போவே நான் செலவு பண்ணி வேலை பார்த்தீங்க. நான் அப்போவும் வந்து நான் குடோன் இன்சார்ஜாக இருந்தேன் நான். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட எப்படின்னா எங்களுக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. காசு சேர்த்து வைப்போம், மூவி பார்ப்போம், மேட்ச் பார்ப்போம், இதுதான் எங்களை என்டர்டெயின்மெண்ட்டு. அது என்ன இதுக்காக ஆரம்பித்தோம் தெரியல, பட் அன்றைக்கி ஆரம்பித்தோம். ஸ்டில் நவ் 2025 வந்துட்டோம். என்டையர் ஒரு 12 வருஷம். அந்த மேக்கப் போடலாம் எப்போ ஆரம்பிச்சிங்க நீங்கள்? 2013 ஃபஸ்ட்டு மேட்ச் சார், சிஎஸ்கே மும்பை மேட்ச் தான் நான் ஆரம்பித்தேன்னு. மேக்கப் வந்து வீட்டிலேருந்து வீட்டில் கூட கிடையாது, வீட்டிலேருந்து ஒரு இடம் தாண்டி போய் ஒரு குடோன் மாதிரி இருந்தது, அங்கே போய் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணின்னு. அப்போ அதுக்கு முன்னாடி யார்ட்டையாவது சொல்லியிருக்கீங்களா நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன்ட்டு? பண்ண போகிறேன்னு நான் சொல்ல சார். அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட போகலாம் வச்சானு பசங்கள்லாம் ஃபுல்லாக பெயிண்ட்லாம் அடிச்சுன்னு ஜாலியாக போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்ச் போனோடனே எனக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிது சார். எப்படி? ஃபேன்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் ஃபஸ்ட்டு மேட்ச்சே. அதாவது உங்களை ஒருத்தர் வந்து நார்மலாக பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி பார்க்கறதுக்கும் பார்க்கும்போதுக்கு எப்படி ஒரு மாதிரி, அது ஒரு மாதிரி உணர்வு சார். அது எனக்கு பிடிச்சிச்சு. எனக்கு நான் உண்மையே சொல்கிறேன், அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் அப்படி பார்க்கணும்னு நினச்சேன் நான். ஆனால் ஃபேன்ஸு கொடுத்த வரவேற்பு இங்கேருந்து ஆரம்பிச்சது சார். இது எப்போ நிற்குமோ அன்றைக்கி தான் நிற்கும் போல சார். அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வந்து நான் இன்னர் போடுறேன் சார். அதனால் வந்து இன்னர் ஃபேஸ் மட்டும் தான் பண்ணுறேன். ஏன்னா அது என்ன ஏதாவது பெருசாக அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு அதை மாற்றிக்கினேன் நான். ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு வந்து கலங்கப்படுத்தக்கூடாதுல்ல, அதுக்காக அதை மாற்றிக்கினேன். 4 hours ஆகும் சார். அதான் பாடி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி காய விட்டு போகிறதுக்கு 4 hours ஆகும் சார். ஆனால் அது ஒரு லைஃப் ஜாலியாக இருந்துச்சு சார். அது ஒரு 1 hour சார். 1 hourல அது போயிடுது. ஒரு நாளில் 5 மணி நேரம் 5 மணி நேரம் செலவு பண்ணேன் சார். அதுக்கு இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் சார் இது வரைக்கும் வரல. மேபி இப்போ கொஞ்சம் நான் அதை ஃபீல் பண்ணி இப்போ கொஞ்சம் செக்கப்லாம் அந்த சீசன் முடிஞ்ச உடனே நான் அப்படியே ஃபுல்லாக என்னுடைய என்டையர் என் உடம்பையே ஃபுல்லாக செக் பண்ணணும்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஆரம்ப காலத்தில் உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன சொன்னாங்க சார்? பேரண்ட்ஸ் எந்த சப்போர்ட் சார் எனக்கு. அவங்க வந்து அப்போவே நீ மேட்ச் தானே பண்ணுற, அப்போ தப்பான விஷயம் ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்காது, ஆனால் சப்போர்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஒய்ஃப் வந்த பிறகும் என் ஒய்ஃப் இன்றைக்கி வரைக்குமே ஸ்டில்லாம் சார், நான் வீட்டுக்கு போனேன்னா என் திங்ஸ் எல்லாம் எடுத்து துவைச்சி ரெடி பண்ணி வைக்கிறது அவங்க தான் சார். நீங்கள் இந்த என்னைக்காவது திடீர்னு ஒரு நாள் கூட எங்கள் வீட்டுக்கு வாங்க, மேட்ச் இல்லைனா கூட என் திங்ஸ் அப்படியே இருக்கும். என் ஒய்ஃப் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி வைப்பாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டு நிறைய வந்து நெகட்டிவாக இப்போ நிறைய பேர் ரொம்ப கேவலமாலாம் பேசுனாங்க. அவங்களுக்கு தந்த ஒரு சரியான பதிலடி தான் நான் இது.
மேக்கப் போடுறதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது உங்களுக்கு? எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது சார். அது எதுவுமே இப்போ எல்லாமே எக்ஸ்பென்ஸ் நம்ம தான். ரூபா செலவு பண்ணா கூட அது செலவு தான். செலவு தான். அது வந்து செலவு தான். ஆனால் அது நம்ம வந்து உணர்வாக பண்ணும். அது எனக்கு பிடிச்ச விஷயம் பண்ண போகும்போது செலவு இல்லைல்ல. இல்லை, நீங்க ஒரு குடோன்ல ஒரு ஆமாம் சார். மேனேஜரா இருக்கீங்க. அந்த ஒரு இடத்துலேருந்து இப்போ உங்க ஃபேமிலியும் பார்க்கணும், ப்ளஸ் இதையும் செய்யணும், டிக்கெட்டும் வாங்கணும் அப்படிங்கிறது. அதில் தான் ஒரு விஷயம் ஆயிடுச்சு சார். அதை நான் வந்து ஒரு முறையும் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு வேலை பண்ண நம்ம கற்றுப்போம்ல. ஆமாம். ஃபர்ஸ்ட் வாட்டி பெயிண்ட் பண்ண போகும்போது வேற ஒரு லுக் இருந்தது. அடுத்த வாட்டி பண்ண போகும்போது வேற ஒரு லுக்கு. ஒன்று சேஞ்ச் பண்ணேன். சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக ஒரு லுக்கு ஒன்று கண்டுபிடிச்சேன் நான். ஓகே. அதுதான் இன்னி வரையுமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு மேட்சுக்கு வந்து ஒரு சீசனுக்கு ரொம்ப கம்மியாக தான் சார் ஆகும். எனக்கு பெயிண்ட் வந்து ஒரு 2.5 முடிச்சிடும். என்னோடய பெயிண்ட்டு, அந்த ப்ரெஷ்ஷு, என்னுடைய இந்த லிப்ஸ்டிக்கு, அந்த ஐப்ரோ. ஏன்னா இந்த வருஷம் தான் விக் இல்லாமல் ரியலாகவே நான் போகாம ஒருவேளை விக்க தான் வச்சுட்டு வந்துட்டீங்க. இல்லை சார், ஒரிஜினல் சார் இது. ஒரு என்டையர் அந்த சீசனுக்கே ஒரு 2.5 அவ்வளோக்குள்ளே முடிஞ்சிடும் சார். எப்படி உங்களால் எல்லா மேட்சும் போய் பார்க்க முடியுது? எல்லா வென்யூக்கும் எப்படி போக முடியுது? மேட்ச் முடிச்சுட்டு வந்து உனக்கு மட்டும் எப்படி டிக்கெட் கிடைக்குது, உனக்கு மட்டும் எப்படி டிக்கெட் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. அது எல்லாருக்கும் மேலே பதில் என்கிட்ட இருக்குது சார். இன்னைக்கு வந்து ஒரு செம்ம லைஃப் நான் வாழ்கிறேன் சார். சூப்பர் லைஃப் சார். லைஃப்னா எப்படி அது சொல்ல முடியாது சார். சூப்பர் லைஃப். ஆமாம். ஓகே. என்னன்னா, நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அது எனக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பேன், எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இருக்க வீடே இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கி வந்து 10,000 ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். நைட்டில் போய் தூங்குறதுக்கு நிம்மதியான ஒரு சூப்பர் பெட்ரூமு, ஒய்ஃபோட பொண்ணோட அன்பு, வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நினச்ச நேரத்தில் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். இந்த வாழ்க்கை எல்லாமே அமைஞ்சது 2 தான் சார். ஒன்று சிஎஸ்கே, ஒன்று தோனி சார். என் லைஃபையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க என்டையர். இதுக்கு அவங்களுக்கு என்ன நான் பதிலுக்கு தரப்போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறமா எல்லாமே நான் ஓனாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாரையுமே டிஃபெண்ட் பண்ணி நான் இல்லை. என்னென்னா, இந்த கிரிக்கெட் மூலிமா ஒரு சில இன்கம் வர ஆரம்பிச்சிச்சு சார் எனக்கு. அது நம்ம வந்து ஓப்பனாக சொல்லணும். இதில் சொல்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. இல்லை, நிறைய பேருக்கு அது தெரியணும். இன்கம் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அந்த இன்கம் என்ன பண்ணணும்? உங்களுக்காக செலவு பண்ண கிடையாது, கிரிக்கெட்டுக்காக செலவு பண்ணணும். ஏன்னா அது கிரிக்கெட்டுக்கான அந்த ஃபண்டு தான். ஓகேங்களா? எனக்கு நல்ல எம்டி இருக்காரு. அந்த மனுஷன் கடவுள் மாதிரி. மாதமான எனக்கு சேலரி கொடுத்துறாரு. அந்த சேலரி திரும்பி வீட்டில் கொடுத்துட்றேன். நீங்கள் மேட்சுக்கு போனாலும் கொடுத்துறாரு. நீங்கள் வேலை பார்க்கலனாலும் கொடுக்குறாரு எனக்கு சேலரி. அதை போய் வீட்டில் கொடுத்துட்றேன். சோசியல் மீடியா மூலம் வர இன்கம்மை வச்சுக்கின்னு என்னுடைய இந்த ட்ராவலிங் டிக்கெட்ஸ் எல்லாமே லாஸ்ட் த்ரீ இயர்ஸாகவே ₹1 கூட என்னுடைய காசு தான். என்டையர் எல்லா செலவுமே நான் தான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் வருதா? ஸ்பான்சர்ஷிப்னா பிராண்டோட கொலாப் டைப் பண்ணிக்கிறேன் சார். அது மூலிமா வர கேஷை வச்சு நான் டிக்கெட்ஸு, ஃப்ளைட்டு, என்னோட ட்ராவல் எல்லாமே நானே பண்ணிக்கிறேன். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லேருந்தோ இல்லை லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து நான் எதுவுமே எனக்கு கிடைக்கல. அங்கே வந்து அது தெரியல சார். அதுக்கான ரீசன் தெரியல எனக்கு. நீங்க அதை கேட்கலையா? இல்ல, நான் கேட்கல சார். இல்ல, கோவிட் வரைக்கும் கொடுத்துருந்தேன். இல்ல, மேபி அவங்க வந்து ஓகே சரவணன் வந்து நல்லா ஆயிட்டான், வளர்ந்துட்டாரு, அவனே பார்த்துப்பான் மேட்டு வந்து நினைச்சிருக்கலாம். இல்ல நம்ம இன்னும் சரவணனுமே நிறைய ஃபேன்ஸை கண்டுபிடிச்சி நம்ம டீமை கொண்டு வர நினைச்சிருக்கலாம். அப்படி யாராவது வந்துட்டு இருக்காங்களா? மேபி இருக்கலாம். எனக்கு தெரியல, இன்னைக்கு வரையுமே எனக்கு தெரியல. மேபி நான் எதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியல இது என்னன்னு. லாஸ்ட் 3 இயர்ஸாக சிஎஸ்கே எனக்கு எதுவுமே பண்ணுறதில்ல. அண்ணன் தோனி அண்ணன்கிட்ட வந்து நிறைய வாட்டி நான் பேசியிருக்கேன். அவர்கிட்ட இன்னைக்கு வரையுமே நான் ஒரு டிக்கெட் கூட நான் கேட்டதில்லை. ஒரு டிக்கெட் கூட நான் கேட்டதே கிடையாது. ஏன் நான் அவருக்காக நான் பண்ணுறேன் சார். அவருக்கு கொடுத்து பண்ணாருன்னா அவர் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி அர்த்தம் இல்லை. நான் வந்து தோனி அண்ணனுக்காக அதை பண்ணுறேன். மனப்பூர்வமாக நான் பண்ணுறேன். இங்கேருந்து பண்ணுறேன். எனக்கு கிடைக்கலன்னா வேற எங்கன்னா நான் கேட்பேன். நான் சார் நான் வந்து தோனி ஃபேன், எனக்கு இது வேணும், இது பண்ணுங்கன்னு வேற எங்கன்னா கேட்பேன். நான் அவர்கிட்ட கேட்கக்கூடாது. அது ரெஸ்பெக்டே கிடையாது. அவரு கொடுத்து நான் பண்ணாருன்னா அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் தானே. என்ன பண்ணாலுமே சார் என்னுடைய கோலை நான் விட மாட்டேன். ஓடினே தான் இருப்பேன் எண்ட் ஆஃப் லைஃப் வரையும். இப்போ நீங்க வந்து ஃபேனா இருக்கீங்க, நீங்க போறீங்க, நீங்க ஒரு இடத்துக்கு போனா சரவணன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களை சுத்தி நிறைய ஃபேன்ஸ் வராங்க, ரொம்ப என்கேஜா இருக்கீங்க, அதனால நிறைய பாசிட்டிவும் இருக்கு. அதனால அனுபவிச்ச துன்பங்கள்னா என்ன? இப்போ வந்து கஷ்டமான விஷயம், இன்பமான விஷயம் சொல்ல போகும்போது முதல்ல நான் இன்பத்தை சொல்லிடுறேன், கஷ்டத்தை அப்புறமா சொல்லலாம். சார் ஃபேன்ஸ் வந்து ஒரு செல்ஃபி எடுக்க போகும்போது எனக்கு என்ன ஃபீலிங்னே சொல்ல முடியல சார்.
நான் வந்து ஒரு செலிபிரிட்டி முதல்ல கிடையாது, நான் ஒரு ஃபேன் தான். அவங்க தான் நான். அப்போ அவங்களுக்கு அவங்கள்ல ஒருத்தவங்க தான். அவங்களுக்கு தான் ஒருத்தர் நான் இன்னைக்கு போய் நான் சிஎஸ்கே மேட்ச்சுக்கு போய் நான் ஃப்ளாகை வேவ் பண்ணி பார்க்குறேன்னா, நாட் ஓன்லி சரவணன், களத்துக்கு வெளியே இருந்து வீட்டில் டிவி பார்க்குறாங்களே சிஎஸ்கே ஃபேன்ஸ், அவங்களுக்காக தான் நானும் சேர் பண்ண போகிறேன். நான் சேர் பண்ணால் அது அவங்க பண்ண மாதிரி இன்றைக்குமே தான் நான் நினைக்கிறேன். ஒரு சில பேர் வந்து என்னை வந்து நடந்து போயினே இருப்பேன், சரவணன் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க சார். அதெல்லாம் கூடும்போது எவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு. குறிப்பாக வந்து எனக்கு என்னை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் யார் பண்ணுறான்னா, ஒரு ஒரு ஊர்லேயும் இருக்கும் ஒரு காவல் அதிகாரிகள் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னே தெரில. இந்த வருஷம்லாம் வந்து அவ்வளோ என்னை கவுகாத்தியில் போட்டு நசுக்கிட்டாங்க. என்ன அது அவ்வளோ அன்பு போட்டு நசுக்கிட்டாங்க. 2 போலீஸ் வந்து என்னை பாதுகாப்பு பண்ணி உள்ளே என்னை கூட்டின்னு போகிறாங்க. அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் தோனி தான் சார். எல்லாம் அவர் கிடைக்கிற மரியாதை நினச்சி பண்ணேன். லைஃப் ரொம்ப டஃப்பு சார். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சார். என்னென்னா நான் பேசும்போதே அந்த ஃபீலிங்லாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்தேன். நீ நல்லா இருக்கேன். ஆனால் நல்லா இருக்கும் போது இன்னுமே என்னை கஷ்டப்படுத்துறீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு. அது ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்னுடைய இதுவே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, உனக்கு மட்டும் எப்படிடா டிகிரி கிடைக்குது, வந்துட்டான் பாரா பைத்தியக்காரன், இவன் என்னடா அவன், என்ன இவனுக்கு பொழப்பே இல்லையா, வேலை வெட்டியே இல்லையான்னு உங்களோட பழகாமல், உங்களோட சேராமல், உங்கள் நல்லதையும் பேசக்கூடாது, உங்கள் கெட்டதையும் நான் பேசக்கூடாது. என்னுடைய பர்சனல் விஷயம் உங்களுக்கு தெரியாமல் பேசக்கூடாது. அதுமாரி தான் ஒரு தாயோட கருவறை. நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா அந்த கருவறையே நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி சம்மந்தம். சிஎஸ்கேக்கு சம்மந்தப்பட்டவங்களே வந்து இவனும் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், ஏன் இதெல்லாம் இவனுக்கு தராங்க. எனக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க சார். ஒரு பிராண்டை வந்து அவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் என்ன ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் ஒரு விஷயம் பண்ண போகும்போது டைரெக்டாக அந்த பிராண்டுக்கிட்ட போய் நீங்கள் ஏன் இந்த சான்ஸ் அவனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு விஷயங்களுக்கு காதுல வந்து உடனே அவங்க வந்துடுது. ஏன்னா அந்த பிராண்டை என்ன சொல்லிடுறாங்க. அதாவது உங்க வளர்ச்சி பிடிக்காம தடுக்கிறாங்க. அது சார் வளர்ச்சியே இல்லை சார். இது ஆக்சுவலாக இதுவும் ஒரு விதத்துல வளர்ச்சி தானே சார். எப்படி சார் சொல்ல முடியும் வளர்ச்சின்னு? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்குது. அது எனக்காக இல்லை சார். இன்றைக்கும் சொல்கிற தோனி சார். தோனி சிஎஸ்கே சார். அதான் தோனிக்காக சிஎஸ்கே. அது உங்களுக்கான வளர்ச்சியும் தானே கூட. ஓகே, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதை நான் என் மைண்டில் கொண்டு போக மாட்டேன். கரெக்ட். அது வரைக்கும் நல்ல விஷயம் தான். என் மைண்டில் நான் கொண்டு போக மாட்டேன். இன்னொன்று சார், நம்மளால் முடிஞ்சால் ஒருத்தனுக்கு உதவி பண்ணணும் சார், இல்லைன்னா விலகி நிற்கணும் சார். ஒருத்தர் செய்கிற உதவியை வந்து நான் தடுக்கக்கூடாது சார். இதுதான் இங்கே நடந்தது. இதுதான் நடக்குது சார். இப்படி பண்ணாலும் எனக்கு என்ன கிடையாது, கட்சி தான் சார் இருக்குது. நான் இன்னும் மேலே போயிட்டு தான் இருக்கேன். அதாவது ஏன்னா எனக்கு சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுறாங்களே ஃபேன்ஸாக இல்லை, மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டு. எனக்கு மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு 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 இப்போ போய் இன்றைக்கி போய் நான் போயிட்டு எனக்கு மேட்ச் டிக்கெட் வேணால் கொடுப்பாங்க சார். ஆனால் நான் கேட்கல. ஏன் கேட்கலன்னா இருக்குக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுங்க சார். டிக்கெட்டு நீங்கள் தானே எடுத்து போகிறீங்க சார். இப்போ நீங்கள் நானும் இவ்வளோ நேரம் ஃப்ளைட்டில் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் நானும் தான் சார் இங்கே பேசின்னு இருக்கோம். பிரதர் இங்கே கேமராமேன் ஒருத்தர் இருக்கார்ல, நேராக போய் என் ஃபோன் எடுத்துனா சொல்லுங்கண்ணே. ஃபோன் எடுத்துனா சொல்லுங்கள். இல்லை நான் ஃபோன் எடுத்துனாங்கண்ணே. என் ஃபோனு ஹோம் மேட்ச் வந்து பிராண்டோட கொலாப் பண்ணுறேன் சார். அவங்க எனக்கு 2 டிக்கெட் கொடுத்துருவாங்க சார். ஏன்னா அவங்க பிராண்டை ப்ரமோட் பண்ணுறேன், அதுக்காக 2 டிக்கெட் சார். அவே மேட்ச் என்னென்ன மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு? அவே மேட்ச் வந்து பஞ்சாப் ஒரு மேட்ச் முடிஞ்சிச்சா சார்? ஆர்ஆர் முடிஞ்சிச்சா சார்? அதுக்கப்புறமா எல்எஸ்ஜி லக்னோ 3 மேட்ச் முடிஞ்சிச்சு சார். இன்னும் வந்து ஆர்சிபி கூட இருக்குது. இன்னும் ஆர்சிபி கூட இருக்குது, கேகேஆர் கூட ஒன்று இருக்குது. இப்போ அடுத்த மேட்ச் வந்து கல்கட்டா கூட. பெங்களூர் மேட்ச் இன்னும் டிக்கெட் எனக்கு கிடைக்கல. நான் இது கேட்டுன்னு இருக்கேன், மேபி கிடைக்கும். இங்கே பாருங்க, புக் மை ஷோவில் நான் என் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன்? ஒரு டிக்கெட் நான் புக் பண்ணி வச்சுருக்கேன். இது எந்த மேட்ச்சுக்கு? சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்சுக்கு. ஓகேங்களா? நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், நான் புக் பண்ணி நான் பார்க்குற மேட்ச்சு. அடுத்தது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப் தானே? ஆமாம் சார். அடுத்தது ஏன்னா இந்த இன்ட்ரிவியூ லேட்டாக போனாலும் பரவாயில்ல, இது சொல்லிடணும். நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஆப் உள்ள போகிறேன் சார். உங்கள் எதிர்க்கே தானே போகிறேன் நான். இது என்னோடய அக்கௌண்ட்டு, கிங்ஸ்11 பஞ்சாப். இதில் பண்ண தெரியாதுங்க. மை வால்ட்டில் ப்ரொஃபைல் ஈவெண்ட் இது பாருங்கள். 22ஆம் தேதி கிங்ஸ்11 மேட்ச் டிக்கெட். எத்தனை டிக்கெட் புக் பண்ணிங்க சார்? ஒரு டிக்கெட். நீங்களே ஆன்லைனில் போயிட்டு க்யூவில் நின்று புக் பண்ணுறீங்க. அவே மேட்ச் டிக்கெட் கிடச்சிடும் சார் ஆன்லைனில் ஈஸியாக. ஹோம் மேட்ச்சில் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்னென்னு தெரியல சார்.
உண்மையிலேயே சார் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா நான் கேட்பேன் சார். முயற்சி பண்ணுவீங்க? பண்ணுவேன். ஆனால் கிடைக்கலன்னா கண்டிப்பாக நான் கேட்பேன். மும்பை மேட்சுக்கு நான் டிக்கெட் ட்ரை பண்ணேன் சார், எனக்கு கிடைக்கல. ஏன்னா அது பெரிய ரைவல்ரி இல்லை. ஏன் கிடைக்கல அதுக்கு அதுக்கும் ரீசன் சொல்லிடுறேன். மேட்ச் டே அன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க அவங்க. கரெக்ட். சிஎஸ்கே மேட்ச் டே நான் உள்ளே சேர் பண்ணிருக்கும் போது ஓப்பன் பண்ணிட்டாங்க. நெட்டில் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா அங்கே ஒருத்தவங்க டிக்கெட் புக் பண்ணாங்க. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு ஒரு டிக்கெட் தரீங்களான்னு கேட்டேன், கொடுத்தேன். ஆனால் அவங்க காசு வாங்கலை அந்த டிக்கெட்டுக்கு. ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னன்னா லாஸ்ட் இயர் யாராலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. உங்களாலையும் அதை மறக்க முடியாது. அந்த ஆர்சிபி வென்யூல. இல்லை சார், அது நான் அதை மறந்துடணும் நம்ம. ஏன்னா அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். உண்மையிலேயே அவங்க ஆர்சிபி ஃபேன்ஸ், இந்த த்ரூ ராயல் ஃபேன்ஸ் தான். அவங்க ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியல. அவங்க ஃபேன்ஸை பண்ணதெல்லாம் ஓகே, ஏதோ ஒரு நம்ம தான் மேபி கிண்டல் பண்ணியிருப்போம், பதிலுக்கு அவங்க தரலாம், அதெல்லாம் ரைட்டு. அங்கே ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. அந்த விஷயம் ஸ்டில் நவ் இன்றைக்கி வரையுமே எந்த மீடியாவிலையும் எங்கேயுமே பெருசாக பிரதிபலிக்கலை. ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, சிஎஸ்கே பஸ்ஸை போய் ஸ்டாப் பண்ணி பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? ஆர்சிபி ஃபேன்ஸ். ஓகே. ஜெர்சி வச்சு அப்படி ஒரு மாதிரி பண்ணோடனே அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எனக்கு ஒரு ஃபேனாக பார்க்க போகும். அது அவங்க பண்ணியிருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஃபீலு. ஓகே. அதை மறந்தாச்சு சார். ஓகே, அடுத்தது நான் எல்லாமே ஃபேன். ஸ்டில் நவ் ஒரு எமோஷ்னல் எல்லாம் நடக்கிறது. ஓகே, அந்த விஷயத்தை எப்படி பார்த்தீங்க நீங்கள் முதல்ல? அந்த விஷயத்தை அது நானாக உணர்வேன் சார். அங்கே நான் இருந்தேன்னா அதை பண்ண மாட்டேன்னு. அது நான் தான் அங்கே 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 உங்கள் தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பு அந்த இடத்துல நான் இருந்தேன்னா அதை நான் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. ஒரு ஃபேனாக நம்ம ஆல் ஆஃப் ஆர் ரெஸ்பெக்ட், எல்லாருமே மதிக்கணும். இதுவரை எங்கேயுமே நடந்தது இல்லை. அதான் அது ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம். அது ரியல் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாமே உணர்ந்துட்டாங்க சார். அவங்க பண்ணலை அதை. மற்ற ஃபேன்ஸ் பண்ணது, இந்த ரியல் ஃபேன்ஸ் நாங்கள் அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறோம் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாங்க. எங்கே வரும்போது நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் நான் ஒரு விஷயம் அப்போ தான் பேசிக்கிறேன் போல், அதை என்னை அப்ரோச் பண்ணி என்கிட்ட நீங்கள் வாங்க பெங்களூருக்கு, நீங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி நாங்கள் வரவேற்பு பண்ணுறோம், நீங்கள் வாங்க, ஆனால் நாங்கள் எங்களுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்களே நீங்கள், அவ்வளோ பேசுனாங்க. அவ்வளோதான் சார் லைஃப். இந்த வாட்டி ஆர்சிபி மேட்சுக்கு போகும்போது ஒரு பெரிய வரவேற்பு இருக்காப்பா? கண்டிப்பாக இருக்கும் சார். எனக்கு ஒரு வாட்டிக்கு இந்த வாட்டி நிறைய பேர் பயப்படுறாங்க அங்கே போகிறதுக்கு. நம்ம ஃபேன்ஸ் தான் சார், ஆர்சிபி ஃபேன்ஸ், வேறு யாருமே கிடையாது சார். அவங்களுமே இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் தானே. போனோம், நம்ம போய் பண்ணோம். எல்லாமே ரிவெஞ்சுவாங்க சார். ரிவெஞ்செலாம் ஒன்றுமே கிடையாது சார். அண்ட் ஸ்டில் நவ் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் சார் கேம். கிரிக்கெட் இஸ் எ கேம், அவ்வளோதான் சார். அது ஒரு எமோஷ்னல். வின்னர் லாஸ். ஆமாம், வின்னர் லாஸ் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். 5 ட்ராஃபியும் வாங்கிட்டும் எனக்கு ரொம்ப பெருமையெல்லாம் கிடையாது. ஏன்னா டீம் அப்போட எஃபெக்ட் அது, அவ்வளோதான். நம்ம பாராட்டு போயினே இருக்கணும். இப்போ கூட நிறைய எல்லாமே இந்த சீசனை பற்றி ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே அதை பற்றி நம்ம பேசலாம். அது அன்றைக்கி நடந்த விஷயம் அது அன்றைக்கே மறந்தாச்சு சார் அதை பற்றி. ஓகே, நீங்கள் தோனிகிட்ட நிறையா பேசியிருக்கீங்க. ஐயோ, நான் பேசுனதே இல்லை சார். அவர் தான் சார் நிறைய பேசுவார் சார். ஏன்னா என்கிட்ட நிறைய பேசியிருக்காரு. அவர் என்னன்னா பர்சனலாக பேசுவார் சார். ஃபேமிலி எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்கேன், இப்படி பண்ணாத அப்படி பண்ண நிறைய விஷயங்கள் பேசுவார். ரொம்ப ஓவராக அதிகமாகலாம் போக மாட்டோம். ஏன்னா லாங்குவேஜ் இஷ்யூ, அதனால நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். சரி, அவர் சொன்ன வார்த்தையில் இன்றைக்கும் உங்கள் மனசில் நிற்கிற ஒரு வார்த்தை நான் சார், ஃபஸ்ட்டு ஃபேமிலி பார்க்கணும் சார். நான் அதை இன்னைக்கு கரெக்டாக பார்த்துன்னு இருக்கேன் சார். நான் இன்னொன்று, அவர் என்கிட்ட பர்சனலாக சொன்ன விஷயம் கிடையாது. எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கான ரிசல்ட்டுக்காக எதுவும் பண்ணாது, ப்ராசஸ் தான். இன்னைக்கு வரையுமே நான் ப்ராசஸ் தான் பண்ணுறேன். ரிசல்ட் இது அவர் சொன்ன வார்த்தை இது. அதேமாரி அவர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார், வெற்றின் போது தலைக்கு போவாத, தோல்வியின் போது இதயத்துக்கு போவாத, அவ்வளோதான். அதாவது ரஜினி டைலாக் மாதிரி இருக்குல்ல. ஆமாம், அவர் அந்த மாதிரி தான் சார். ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் வேறு லெவல் சார். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் உங்களுக்கு என்ன? பிடிச்ச விஷயமும் அவருடைய கேரிங் செம்மையாக இருக்கும் சார். இப்போ நல்லா உதாரணத்துக்கு பிடிச்சி ஒன்று சொல்கிறேன் சார். நான் ஒரு ஃபேன் சார். எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ அவர் கூட தெரியும், எனக்கு ஒரு ஃபேன் யாராவது இருக்காங்கன்னா சரவணன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அவர் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், கரெக்டுங்களா? ஆனால் அவர் எல்லாருக்குமே ஒன்று தான். எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். எல்லாருமே ஒன்று தான். அது ஒரு விஷயந்தான். எனக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறது மற்ற ஃபேன்ஸுங்க எல்லாமே ஒரே ஃபேன் தான். அதுதான் அந்த மனுஷன்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம். இன்னொன்று இருக்குது,
மேட்ச் ப்ராக்டிஸோ ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், நிறைய ஃபேன்ஸ் நிற்பாங்க, சுற்றி நிற்பாங்க. ஆட்டோகிராஃபோ ஃபோட்டோவும் கேட்டாங்கன்னா, ஐ எம் ஸோ டயர்ட், ஐ வில் கம் பேக்னுவார். ஓகேங்களா, மனுஷன் 5 நிமிஷத்தில் வருவா போல சார். ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு வருவார் போல். வந்து அவங்க நிற்கிறதெல்லாம் ஃபோட்டோ கொடுத்துட்டு ஆட்டோகிராஃப் போட்டு போகும்போது கேட்பார், ஃபினிஷ்டான்னு கேட்பார், நான் போகலாமான்னு கேட்பார். நான் தோனி ஃபேன் அவர் பெருமைக்காகலாம் நான் சொல்லலை. நான் அவரோட நேச்சுரலே இதுதான். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அவர் யாராவது வீட்டுக்கு போனால் கூட இந்த கப்பன் சாஸ்திரெல்லாம் டீ குடிக்க மாட்டாராம், கிளாஸில் தான் கேட்பாராம். என்னென்னா வெளியால் ட்ரீட் பண்ணிக்கலாம் கேட்பாரான். நான் இப்போ வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் சார். நான் இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது வீடு ஒன்று கட்டுவேன், அந்த வீட்டுக்கு அவரை நான் நேரடியாக போய் இன்வைட் பண்ணுவேன். போய் நான் வராது அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்லை போகல இது வரைக்கும். நான் போல அவர் பழைய வீட்டுக்கு கேட் வரைக்கும் போயிருக்கேன், புது வீட்டுக்கு இன்னும் நான் போனதில்லை. எனக்கு இல்லை சார், எனக்கு அது ரொம்ப ப்ரைவேசியாக இருக்கும் சார். அது எப்படி கேட்கறதுன்னு தெரியாதுல்ல, தப்பாக அதை நினச்சிப்பாங்களோ. போகணுன்னு ஆசை இருக்கா? யாருக்கு சார் ஆசை இருக்காது, நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு வந்து வீட்டெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசை இல்லை சார். அந்த பைக் கேரேஜ் போய் நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் ஊற்றி போகணுன்னு ஆசை எனக்கு. பார்க்கணும்ல அந்த இடம் மட்டும் எப்படி இருக்குதுன்னு. தோனிக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? மேக்ஸிமமாக என்ன செய்வீங்க? சரி, என் உயிரை தவிர என்ன வேணாலும் செய்வேன் சார். ஏன் சொல்லுங்க, என் உயிர் வாழ்றதே அவருக்காக தான். அதாவது அப்பா அம்மா வைஃபு குழந்தை அவங்கள விட உங்களுக்கு இவங்க பெருசுங்கும் போது என்ன காரணம்? எனக்கு அவரால் தான் சார் வந்து ஒரு கல்யாணமே எனக்கு ஆச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? என் லைஃப்பில் ஒன்று நடந்துருக்கும். எங்கள் அப்பா கிட்ட நான் ஒன்று எதிர்பார்ப்பேன்ல, அது எனக்கு இன்னைக்கு வரையுமே 39 வயசுலையுமே எனக்கு கிடைக்கல. அப்போ வந்து எனக்கு ஒரு கல்யாணம் ஆக போகுது. அந்த கல்யாணமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது காரணமே தோனி ஃபேனாக இருக்கனால தான் முடிஞ்சது. எனக்கு என்ன பண்ணாரு? அவர் எதுவுமே பண்ணலை. அவர் பேர் எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிச்சு. எனக்கு தோனியான பேர் நம்பர் 7. ஏன்னா நான் வந்து 2015 வந்து ஒரு சூப்பர் ஃபேனாக இருக்கேன். எனக்கு அந்த கல்யாணம் ஈஸியாக முடிஞ்சது. இந்த ஃபேன் ஒரு சூப்பர் ஃபேனால ஒரு நல்ல ஒய்ஃப் ஒன்று கிடைச்சாங்க எனக்கு. வாழ்க்கையில் ஒரு பார்ட் ஆஃப் த தோனி சார். அதான் சொல்கிறேன், நீங்கள் நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் இருக்குது எல்லாமே தோனி சிஎஸ்கே தான் சார். நிறைய பேர் கேட்கலாம், என்னடா அவங்க அப்பா அம்மாவோடைய தோனி ரொம்ப முக்கியமானு. வந்து பாருங்கள் என் லைஃப்பில் நான் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிடுறேன். என் வாழ்க்கையே மாற்றணும் வர்ற அவருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி ஆசைப்படுறேன் சார். அவர்கிட்ட நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை சார், அவருக்கு தான் நம்மளுக்கு ஏதாவது அட்வைஸ் கேட்கணும் சார். என்ன கேட்கணும்னா, நான் இப்போ அவர் இருக்காருன்னா ஒன்னே ஒன்று தான் கேட்பேன் சார். நான் இன்னைக்கு வரையுமே ஏதோ ஒரு பாதையில் போயின்னு இருக்கேன், ஆனால் அந்த பாதை சரியானு எனக்கு தெரியல. சப்போஸ் என்னோட பாதை மாறுற மாதிரி இருந்தால் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார். உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. தோனி ஃபேனா நீங்கள் எவ்வளோ நிறைய இருக்குது சார். எனக்கு வந்து ரொம்ப என்னென்னா, எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அது ஒன்று. பட் எங்கள் அப்பா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணலை. கண்டிப்பாக பண்ணணும் சார். எல்லா அப்பா அம்மாவும் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணணும். பொருளாதாரம் அந்த இடத்துல உங்களுக்கு அதை செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்கி இருக்கலாம். மேபி அது இருக்கலாம், அதெல்லாம் நான் அதை குறை சொல்லலை. நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமாவது ஒரு ஸ்டைல் மாற்றிக்கணும்ல. கண்டிப்பாக பிள்ளைக்காக சில அப்பா அம்மா மாற்றிக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. அது இல்லை, அதனால தான் எனக்கு தோனி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கார் எனக்கு. எனக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய கடவுள் சார். நான் அதான் சொல்கிறேன் சார், நான் இப்போ செம்ம லைஃப் நான் வாழ்கிறேன் சார். என்ன வாழ்க்கை வாழணும்லாம் சொல்லுவாங்க, செட்டில் ஆகிட்டு வாழணும், செட்டில் ஆகிடு. நான் வாழ்றதுக்குன்னே செட்டில் இருக்கேன். உண்மை அது. இப்படி தாண்டா வாழணும். ஆமாம், இப்படி தான் வாழணும், தான் வாழ்க்கை வாழ்றீங்க. ஆமாம், ஆனால் தப்பாக வாழக்கூடாது. அன்னைக்கான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான் சார். இன்னைக்கு மேட்ச் இருக்கா, நான் மேட்ச்சுக்கு ஆமாம் மேட்ச்சுக்கு போகிறீங்களா, வேலைக்கு ஒர்க் போகிறேன்னா வீக்கெண்ட் ஆனால் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இதாண்டி வேற என்ன வாழ்க்கையை சொல்லு பார்ப்போம். ஓகே சார், தோனியை பற்றி இவ்வளோ நேரம் நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ வழிகள் இருந்தது, பர்சனலாக உங்களுக்கு எவ்வளோ வழிகள், நிறைய வழிகள் சார் பற்றி. அதான் சார் ஒரு விஷயம் சார், வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இதான் லைஃப். இப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டு வாழ கஷ்டப்படுறீங்க. நான் ஜெயிக்கலாம் இல்லை சார், அதான் சொல்கிறேன்னே, ஜெயிக்க போராடிட்டு கஷ்டப்படுறீங்க. ஆக்சுவலாக எங்கே வந்து என்னை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்கன்னா, என் சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸை பார்த்துட்டு இவனுங்களால இவ்வளோ ஃபாலோவர்ஸான்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டேன் நான். என்னுடைய ஃபாலோவர்ஸோ என்னுடைய ஃபேன்ஸோ எதுவுமே என்னை டிஃபெண்ட் பண்ணதில்லை. இதெல்லாம் கிடைக்காம ஒரு டீம் இருக்காங்களே, அவங்க வந்து வயிற்றுச்சல்னு வச்சுக்கலாமா?
அது 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 எப்படி சொல்கிறதே தெரில சார். அதான் வயித்தெரிச்சல் வச்சு. சார் உங்களை அடிச்சு நான் மேலே வந்தால் தப்பு சார். உங்களுடைய உழைப்பு நான் தேடி மேலே வந்தால் தப்பு சார். உங்களுக்கு வரதை நான் பிடிங்கி தின்னா தப்பு சார். நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணேன், ஏதோ ஒன்று போகிறேன். அது எதனால நீங்கள் பொறாமப்படுறீங்க? நான் யோசிச்சேன், நான் பண்ணேன், நான் சக்ஸஸ் ஆனேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லி பார்த்துட்டாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. பட் ஆனால் அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவீங்க. அதான் ஆண்டம் இந்த இங்கே ஓட்ட வச்சுறேன், இங்கே ஓட்ட வச்சுறான் போல, நம்மளுக்கே தெரியல. அதான் எல்லாமே இரண்டுன்னு சொன்னீங்களா? அதுதான் இந்த காது வழியாக போய் இந்த காதை விட்டுணும் போல. ஓகே சார், நேரம் ரொம்ப அழகாக அந்த நினைவுகள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி.